இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. If not stopped, Iran could produce a nuclear weapon in a very short time. It could be a year, it could be within a few months. They have the wherewithal, the stored up, preserved knowledge to make a bomb very quickly if they wanted to do it. Iran is so dangerous. Weeks away from having the fissile material for an entire arsenal of nuclear bombs. They're very close. They're 6 months away from being about 90% of having the enriched uranium for an atom bomb. Iran is gearing up to produce 25 bombs, atomic bombs a year, 250 bombs in a decade. Ladies and gentlemen, time is running out. Iran will be capable of producing alone, without importing anything, nuclear bombs within 3 to 5 years. ஈரான் அணு ஆயுதத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல தயாரிச்சிரும்னு 1995 இருந்து 30 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காரு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. இப்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்தினது கூட அதே காரணத்தை சொல்லிதான். ஆனா இப்ப சொன்ன காரணமாவது உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு. அதை பத்தியும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த மோதல் 8வது நாளுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதை பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொன்ன எந்த போய் அம்பலமாகி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அணு ஆயுத தயாரிப்பை தடுக்கிற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ஐநா சபையினுடைய முன்னெடுப்பால கொண்டு வரப்பட்டுச்சு. அது சொல்றது என்னன்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா, ரஷ்யா இந்த 5 நாடுகள் தான் அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகள். மற்ற நாடுகள் எல்லாம் அணு ஆயுதத்தை இனி தயாரிக்க கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் இந்த ஒப்பந்தம் கொண்டு வருது. இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்துல இல்லை. இதை விட சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா ஈரான் இந்த ஒப்பந்தத்துல இருக்காங்க. ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க போகுது, அது உருவாக்கிருச்சுன்னா எங்களுக்கு அச்சுறுத்தல்னு சொல்ற இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்துல இல்லை. இஸ்ரேல் கிட்ட இப்பவும் அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிற தகவல் பரவலாக நம்பப்படுது. ஆனால் எந்த மேற்குலக நாடுகளும் அதை பத்தி கேள்வி கேட்கவும் இல்லை. ஐநா சபையும் அதை பத்தி கேள்வி கேட்கறதும் இல்லை. இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற நாடுகளை எல்லாம் IAEA, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லப்படுற ஐநா சபையினுடைய ஒரு அமைப்பு தான் கண்காணிக்கும். இவங்க அணுசக்தியை பயன்படுத்தி பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டியை மட்டும்தான் எடுக்கிறாங்களா இல்ல அதை ஆயுதமாக மாற்ற முயற்சிக்கிறாங்களா அப்படிங்கிற கண்காணிப்பை எல்லாம் இந்த அமைப்பு தான் பண்ணும். அப்படி ஈரான்ல கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல இந்த IAEA அமைப்பு உள்ள போய் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த அணுசக்தியை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்ரேலுக்குள்ள இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த IAEA போய் ஆய்வு பண்ணதே கிடையாது. அப்படி சமீபத்துல ஈரான்ல போய் ஆய்வு மேற்கொண்ட IAEA ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல அணுசக்தி சார்ந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு இருக்கிற அந்த கட்டுப்பாடுகளை ஈரான் சரியாக பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில குறிப்பிடுறாங்க. அந்த அறிக்கையை தொடர்ந்துதான் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதலை நடத்துறாங்க. அந்த அறிக்கையை வச்சுதான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொன்னாரு, ஈரான் இன்னும் சில வாரங்கள்ல அணு ஆயுதத்தை உருவாக்க போகுது, இது எங்களுக்கு அச்சுறுத்தல், நாங்க உடனடியாக தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அந்த தாக்குதலையும் நடத்தினார். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த தாக்குதல் தொடங்கி 7 நாளுக்கு பிறகு இந்த IAEA அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் குராசி அவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. That we did not have any proof of a systematic effort to move into a nuclear weapon. ஊடகங்களுக்கு குராசி கொடுத்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிற முயற்சியில இருக்குன்னு நாங்க அந்த அறிக்கையில சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அப்படி ஒரு அணு ஆயுதம் உருவாக்குறதுக்கான எந்தவித சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரையும் இருக்கிறதாக நாங்க கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக போட்டு உடைச்சிருக்காரு. ஆனா என்ன, இது தாக்குதல் நடந்து ஒரு 7 நாளுக்கு பிறகு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 600-700 பேர் இதுல உயிரிழந்துட்டாங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில இருக்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லி IAEA டைரக்டர் ஜெனரலே சொல்லியிருக்காருன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் கொடுத்த அந்த இன்டெலிஜென்ஸ் தகவல் ஒண்ணு பொய்யாக இருக்கணும், இல்லாட்டி தவறாக இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஆனா அது பொய்யாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், IAEA ரிப்போர்ட் இந்த மாதம் தான் வெளியாகுது. ஆனா 2 மாதங்களுக்கு முன்னாடியே ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா கிட்ட ஒப்புதல் கேட்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். இது தொடர்பான செய்திகள் எல்லாம் அப்பவே வெளியாச்சு. அப்போ IAEA அந்த அறிக்கை இந்த தாக்குதலுக்கான முதல் முக்கியமான காரணம் கிடையாது. இஸ்ரேலுக்கு ஏற்கனவே இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற திட்டம்
இருந்தது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாகுது. இரண்டாவது முக்கியமான காரணம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அணுசக்தி சார்ந்த ஒரு ஒப்பந்தம் உருவாகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் ஓமன் தலைநகர் மஸ்கட்ல நடந்து முடிஞ்சிருக்கு. 6வதாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஈரான் மேல நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலை தொடர்ந்து நாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய நோக்கம் வெளிப்படுறதுனால இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இங்க குறிப்பிட வேண்டியதா இருக்கு. 3வது முக்கியமான காரணம், இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ் மேனா ஈரான் விரைவில் அணு ஆயுதம் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் அதை உறுதிப்படுத்தவே இல்லை. குறிப்பா அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஹெட் துளசி கபாட் அவங்க மார்ச் மாசம் பேசும்போது ஈரான் விரைவில் அணு ஆயுதம் உருவாக்குறதுக்கான எந்த விதமான முன்னேற்றங்களும் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய செனட் சபையிலேயே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 காரணங்களும் ஒரே விஷயத்தை நோக்கி தான் பாயிண்ட் பண்ணுது. அது இஸ்ரேல் வேண்டுமென்றே இந்த தகவலை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதை உணர்ந்தனாலேயோ என்னவோ தெரியல, ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு தன்னுடைய முடிவை மாத்திருக்காரு. 2 வாரங்கள் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காரு. நான் இங்க கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஜெர்மனி, பிரான்ஸ், யுஎஸ், யூகே இவங்க எல்லாம் சேர்ந்து ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு JCPOA, அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரானுடைய அணுசக்தி திட்டம் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத இந்த நாடுகள் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2018ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா தன்னிச்சையாக முடிவெடுத்து வெளியேறினாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, அமெரிக்கா மட்டும்தான் வெளியேறினாங்க, மற்ற நாடுகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்துல இன்னும் இருக்காங்க. அப்போ அமெரிக்கா அதிபராக இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்திலிருந்து அவர் வெளியேறதுக்கு சொன்ன காரணம், ஈரான் வெகு விரைவில் அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை இந்த ஒப்பந்தம் கட்டுப்படுத்தல, அப்படி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒப்பந்தத்துல நான் இருக்க விரும்பலன்னு சொல்லி அவர் வெளியேறினாரு. ஈரான் விரைவில் அணு ஆயுதம் தயாரிக்க போகுது அப்படிங்கிற தகவலை அப்போ அமெரிக்காவுக்கு கொடுத்தது யாரு? இதே இஸ்ரேல் தான். மிக விரைவில் சொல்லி 8 ஆண்டுகள் ஆச்சு, இப்பவும் அதே குற்றச்சாட்டை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்காக ஈரானை நம்ம அப்படியே முழுமையாக நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு நியாயமான கேள்விதான். IAEA டைரக்டர் ஜெனரல் கிராசி சொல்றதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எந்த விதமான சிஸ்டமேட்டிக் முயற்சிகளும் இல்ல, அதுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதோட சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, யுரேனியத்தை 60% ஈரான் என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது செறிவூட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாரு. ஜென்ரலாக அணுசக்தியை பயன்படுத்தி நீங்க பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கணும் அப்படின்னா 3-5% யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது போதுமானது. அதிகபட்சமா 20% வரைக்குமே ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஆனால் 60% யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இப்போ வரைக்கும் உலக நாடுகள் யாருக்கிட்டையுமே 60% யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஈரான் மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் செறிவூட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கும் ஈரான் தரப்புல இருந்து பதில் கொடுத்தாகணும். இப்போ இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு அந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துல இருந்து ஈரான் வெளியேறது குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறதாக தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போகும். அதை விட பெட்டரான சொல்யூஷன், அவங்கள ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து அணுசக்தியை எலக்ட்ரிசிட்டிக்காகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மட்டுமே பயன்படுத்துற வகையில மாத்துறது மட்டும்தான் இப்போதைக்கு உலக நாடுகள் கையில இருக்கிற ஒரே வழி. இன்னைக்கு ஜெனீவாவுக்கு போயிருக்காரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி. அங்க ஐரோப்பிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அவர் சந்திச்சு பேசினாரு. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் இஸ்ரேல் எங்க மேல நடத்துற தாக்குதலை நிறுத்தினா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம், இல்லாட்டி நாங்களும் இஸ்ரேல் மேல கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அந்த இடத்துல கொடுத்திருக்காரு. 8வது நாளுக்குள்ள இந்த மோதல் நுழைஞ்சிருக்கு. 2 தரப்புலையும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நேத்தும் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஸ்ட்ராட்டஜிக்கலா பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்க்கலன்னா நீங்க அதையும் பாருங்க. இன்னும் கிரேட்டர் கிளாரிட்டி இந்த விவகாரத்துல உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த விவகாரத்துல வேற என்னெல்லாம் நடக்குது, சர்வதேச அளவுல என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகள் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க, உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.